வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவுல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க இது. பசங்களுக்கு நம்ம அது இதுன்னு வெளில வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்டில் செய்து பசங்களுக்கு கொடுங்களா, நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முடியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அவல் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெள்ளை அவல் கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவலில் கூட செய்யலாம், ஆனால் வந்து நைஸ் அவலில் ஒண்டி செய்யாதீங்க. இந்த அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்போட அளவு வந்து 250 கிராம். வெல்லம் வந்து நான் பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சாதா வெல்லம் கூட போடலாம். இது பொடிச்ச வெல்லம். ஒரு கப்பு அவளுக்கு நான் அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து முந்திரி திராட்சை பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் முந்திரி திராட்சை ஒண்டி போடலாம். நான் வந்து பிஸ்தாவும் பாதாமும் வீட்டில் இருந்தது, சும்மா ஒரு 4 நாள் போட்டிருக்கேன். ஒரு 4 பிஸ்தா 4 பாதாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன். கொஞ்சம் திராட்சை நீங்கள் வெள்ளை திராட்சை இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட கருப்பு திராட்சை தான் இருக்குது, அது எடுத்து வச்சுருக்குறேன். அப்புறம் முந்திரி எடுத்து வச்சுருக்குறேன். அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு வேணும், நெய் வேணும். இதெல்லாம் நான் போடும்போது அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு பவுலில் நம்ம இந்த அவலை போட்டுக்கலாம். அவலை போட்டுட்டு நல்லா 2-3 தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த அவல் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும் பாருங்களேன். நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா வெள்ளையாகிடும் உங்களுக்கு. நான் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த அவலை அப்படியே இருக்கட்டும். நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்துட்டு வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சதும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா காயட்டும். நெய் நல்லா உருகி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன், முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த திராட்சைலாம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த முந்திரி திராட்சைலாம் வறுத்துலாம் எடுத்துட்டோம் பாருங்களா. இப்போ அதே நெய்யில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் எடுத்து வச்சு பாருங்களா. ஒரு கப்பு அவளுக்கு அரை கப்பு வெல்லம். அந்த வெல்லத்தையும் போட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். பாகெல்லாம் வர தேவையில்ல, கொஞ்சம் கரைஞ்சா போதும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் வெல்லம். இதுமாதிரி கரைஞ்சாவே போதும், பாகெல்லாம் வர தேவையில்ல. இப்போ இது வெள்ளை தண்ணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவளை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் அந்த வெள்ளை தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இதில் மண் இருக்காது, இருந்தாலும் நான் கொஞ்சம் வடிகட்டிக்கு போகிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா நட்ஸு, அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா போட்டுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் அந்த அவல். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்.
அவள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். அவள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா, இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் இவ்வளவும் போட தேவையில்ல, நட்ஸு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். பாருங்கள் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. பசங்களுக்கு நம்ம கடையிலேருந்து இந்த சிப்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுங்களாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் இந்தமாரி அவல் வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நம்ம வேலையும் கம்மி, ஸ்நாக்ஸும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் இதேமாரி செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.